பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் என்னதான் திவ்யா கணேஷ் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டவங்க அப்படின்னா அது விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் தான். இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு பெற்று வெளியேறி இருந்தாலும் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது பார்வதி கமருதீனை பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேட்டியில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் பற்றியும் முக்கியமாக கார் டாஸ்கில் நடந்ததை பற்றியும் ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க விஜய் பார்வதியும் கமருதீனும். அந்த வகையில் இந்த சீசனில் போட்டியில் வந்த விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டில் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாகி நட்புக்கு மேலே ஒரு உறவு அப்படின்னு பேருமே வச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் சக போட்டியாளரான சாண்ட்ராவை காரில் இருந்து விஜய் பார்வதியும் கமருதீனும் எட்டி உதைச்சாங்க. இதனால சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. இதன் விளைவாக பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இந்த நிலையில தான் விஜய் பார்வதி சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, வெளியில் வந்ததுக்கப்புறமும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்த சக போட்டியாளரை பற்றி இதுவரை தரக்குறைவாக பேசினதே கிடையாது. எனக்கு நடிக்க தெரியாது, அதனால தான் என்னோட வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் விஜய் பார்வதி இப்போது கமருதீனை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ மட்டும்தான் இப்போ வெளியாகி இருக்குது. இதுக்கே ஃபேன்ஸ் பலரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் கமருதீன் லவ் தான் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்வதி, நான் கேமையே ஒரு கட்டத்தில் ரொம்பவே லூஸ் பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் ரொம்பவே ரகடாக நடந்துக்கிட்டேன், ஆனால் இப்போது ரொம்ப சாஃப்டாக அமைதியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கமருதீன், நீ ரொம்பவே ராவா தான் பண்ணிட்டு இருந்த, ஆனால் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப ஃபெமினினாக மாறிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஜி கப்பலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமருதீன், காதலுக்கும் காமத்துக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. ஓவராக போனால் அது லஸ்ட்டு, கம்மியாக போனால் அது தெய்வீக காதல். எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த லைனில் தான் இருக்கிறேன். என்னோட எல்லையை இதுவரை மீறினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி, என்னைய எல்லாரும் பார்த்து ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, சாதி மதங்களை கடந்து சுயமரியாதையோட ஃப்ரீடமாக வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர எனக்கு மட்டும்தான் அது தெரியும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், கண்டென்ட்டுக்காக பேசணும் அப்படின்னா என்ன வேணாலும் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமாக பதிலடி கொடுத்துருக்காங்க பார்வதி. அதே நேரம் இந்த ஹீரோ வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன லவ் கண்டென்ட் பண்ண வரியா அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சது, அப்புறம் மோதல் நட்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கமருதீன் சிரிச்சாரு. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் பற்றி பேசின பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைட்டில் வின்னர் உங்கள்கிட்ட வெளியில் போய் அவ கூட நீ எதுவுமே வச்சுக்காத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கமருதீன், வெளியில் போய் இவ கூட மட்டும் டச்சிலே இருக்காத அப்படின்னு சொன்ன அவங்க கூடயே நான் இப்போ டச்சில் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பார்வதி கைத்தட்டி சிரிச்சாங்க. அப்போ பார்வதி, நீங்கள் கூட இப்போது ஸ்டார்ட் மியூசிக் போயிருந்தீங்க, அப்போ கர்ச்சிஃபை கூட எடுத்து கொடுத்தீங்க, உடனே என்ன கமரு நீங்கள் போய் கர்ச்சிஃப் எடுத்து கொடுக்குறீங்க, வெளியில் போனால் திட்டமாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம், நான் உங்கள் வம்புக்கே வரலையே அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி மழுப்பியிருக்காங்க. அதுக்கு கமருதீன், இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் மக்களே, கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.